குட் மார்னிங் எவ்ரி ஒன். கோகுல் ஹிந்தி அகாடமியில் ஸ்போக்கன் ஹிந்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் ஸ்போக்கன் ஹிந்தி 45 இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவும் சிம்பிள் சென்டென்சஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கலாமா? சிம்பிள் கான்வர்சேஷனுக்கு நமக்கு தேவைப்படுற சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊப்பர் ஜாவோ. ஊப்பர், ஊப்பர்னா மேலே, ஜாவோன்னா போ, மேலே போ அப்படின்னு அர்த்தம். ஊப்பர் ஜாவோ மேலே போங்கள், கோ அப். நீச்சே ஜாவோ கீழே போங்கள், கோ டவுன். தயார் ரஹோ தயாராக இரு, பி ரெடி. சாவதான் ரஹனா, சாவதான்னா கவனமாக இருக்கணும், கான்சன்ட்ரேட் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? சாவதான் ரஹனா கவனமாக இரு. பி காஷியஸ், பி கேர்ஃபுல் அது கூட சொல்லலாம், பி கேர்ஃபுல் சொல்லலாம், பி காஷியஸ் ரெண்டுமே சொல்லலாம். தீரே ஜாவோ, தீரே தீரே அப்படின்னா மெல்ல மெல்ல. ஜல்தி ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரமாக. ஜல்தி கரோன்னா சீக்கிரமாக செய் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தீரே தீரே அப்படின்னா மெல்ல மெல்லன்னு அர்த்தம். தீரே ஜாவோ மெதுவாக போ, கோ ஸ்லோலி. துரந்த், தூர இந்த இன்னு நான் பாதி எழுனா இன்னுன்னு படிக்கணும். பக்கத்தில் தா இருக்கிறதால அதை சேர்த்து கேப் இல்லாமல் எழுதணும், கூட்டு எழுத்துக்கள். துரந்த் ஜாவோ, துரந்த் இம்மிடியேட்டாக உடனே, உடனே போ. துரந்த் ஜாவோ உடனே போ, கோ இம்மிடியேட்லி. மத் ஜாயியே, ஜாவோன்னா போ, ஜாயியேன்னா பொங்கல். மத் அப்படின்னா டோன்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மத்து காவோ சாப்பிடாத, மத்து ஜாவோ போகாத, மத்து பிவோ குடிக்காத, மத்து சிப்ஸ் காவோ சிப்ஸ் சாப்பிடாத. அந்த மாதிரி மத்துனா டோன்ட்டுன்னு எடுத்துக்கணும். மத்து ஜாயியே போகாதீர்கள், ப்ளீஸ் டோன்ட் கோ. பூல்னா மத்து, பூல்னா அப்படின்னா மறக்கிறது. அப்போ டோன்ட் ஃபர்கெட்ன்றது நம்ம பூல்னா மத் மறந்துடாதீங்க, மறக்காதீர்கள். யாத்திரக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பூல்னா மத் மறக்காதீர்கள். டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட் மறக்காதீர்கள். இஸ்கோ மத் தோடோ, இஸ்கோ இதை, இவனை இவளை, அது மாதிரி இதனை. இங்கே எந்த பொருளோ அதுக்கு உயிரினையா உயர்தினையா அகிரினையான்றது இந்த இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ்கோ மத் தோடோ, தோடோன்னா பிரேக் உடைக்கிறது, மத்து தோடோன்னா உடைக்காதீங்க, இதை உடைக்காதீர்கள். டோன்ட் பிரேக் இட். ஆகே தேக்கோ, ஆகே, ஆகே அப்படின்னா முன்னாடி, பீச்சேன்னா பின்னாடி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆகே பீச்சே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. ஆகே தேக்கோ அப்படின்னா தேக்குனா பாருன்னு அர்த்தம். ஆகே தேக்கோ, பீச்சே தேக்கோ, வகான் தேக்கோ, யகான் தேக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாரு, இங்கே பாரு. ஆகே தேக்கோ அப்படின்னா முன்னால் பார், லுக் அஹெட் அப்படின்னு அர்த்தம். வாபஸ் ஜாவோ, வாபஸ், வாபஸ் கர் ஜாவோ வீட்டுக்கு திரும்பி போ. ஸ்கூல் சே சீதே கர் ஜாவோ, ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வாபஸ் ஜாவோ, வாபஸ்னால் திரும்பி வர்றது, திரும்பி போ. கோ பேக். முஜே திக்கா தோ, திக்கா அப்படின்னா காமிக்கிறது. எனக்கு, முஜேனா எனக்கு, மைனா நான் அப்படின்னு சொல்லுவோம். மைனா நான், நான் மை படுத்தாகும், மை லிக்தாகும், மை சிக்காத்தீகும், மை சீக்தீகும். அந்த மாதிரி மை வந்தால் ஹூல முடியும். முஜே அப்படின்னா எனக்கு, முஜே ஏக்கு கலம் சாகியே எனக்கு ஒரு பேனா வேணும். முஜே ஏக்கு கிளாஸ் பானி சாகியே எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும். முஜே சாய் சாகியே எனக்கு டீ வேணும். அந்த மாதிரி முஜே அப்படின்னா எனக்குன்னு சொல்லணும். முஜே திக்காதோ அப்படின்னா எனக்கு காட்டு, எனக்கும் காட்டு. ஷோமி அப்படின்னு எடுத்துக்கணும். ஜல்தி ஆனா, சீக்கிரமாக வா. ஜல்தி ஜல்தி ஆவோ அப்படின்னா ஜல்தினா சீக்கிரம். ஜல்தி கரோ சீக்கிரமாக செய். ஜல்தி லிக்கோ சீக்கிரமாக எழுது. ஜல்தி படோ சீக்கிரமாக படி. ஜல்தி கானா காவோ சீக்கிரமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஜல்தினா சீக்கிரம். ஆனா, ஆன்றது வெர்பு. இந்த வெர்பை வச்சு தான் ஆனா, ஜானா, படுனா, லிக்குனா, கூதுனா, அந்த மாதிரி பீனா அந்த மாதிரி சொல்லணும். ஜல்தி ஆனா சீக்கிரம் வா, கம் சூன் அப்படின்னு அர்த்தம்.
தேர் சே ந ஆனா. தேர்னா லேட்டாக தாமதமாக. தேர் சே ந மத்தலப் நஹி. நனா நஹி. தேர் சே ந ஆனா. தேர் சே நஹி ஆனா ரெண்டும் ஒன்று தான். தாமதமாக வராதே. டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேரே பீச்சே ஆவோ. என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்கிறல. மேரே பீச்சே எனக்கு பின்னாடி. மேரே ஆகே ஜாவோ எனக்கு முன்னாடி போ. மேரே பீச்சே ஆவோ எனக்கு பின்னாடி வா. என் பின்னால் வா. ஃபாலோ மீ. மேரே பீச்சே ஆவோ. குச் பி ந போலோ. ஒன்றும் சொல்லாத. சுப் ரக்கோ அமைதியாக இரு. குச் பி ந போலோ. ஒன்றும் சொல்லாதே. டோன்ட் சே எனிதிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிம்பிள் கான்வர்சேஷன் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை படித்து பாருங்கள், வாய் விட்டு சொல்லி பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கெலாம் கேட்ட ஆன்சர் சொல்கிற மாதிரி ரெடி ஆகிடுங்க. அதுதான் ஸ்போக்கன் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.